மார்னிங் சுட சுட இட்லி இருக்குது, பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, தோசை, கல் தோசை, நைஸ் தோசை, முட்டை தோசை இருக்குது. பெரிய ஹோட்டலுக்கு நிகராக நம்ம டேஸ்ட் கொடுக்கணும். நல்லா மக்கள் வந்து மீடியமான பட்ஜெட்டில் நல்லா திருப்தியாக சாப்பிடணும். அவங்க வந்து வயிறு நோகாமல் கரெக்டாக இருக்கணும். அடுத்த வேலை கரெக்டாக பசிக்கணும் அடுத்த வேலைக்கு. அப்போ தான் அது அந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை விருகம்பாக்கம் ஆர்காட் ரோட் ஸ்ரீ காமாட்சி மகாலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்க கிருத்திக்ஷா டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கு. இவங்களை பற்றி சொல்லலாம், ஸ்டார்ட் பண்ணி 8 months ஆகுது. இங்கே வந்ததுக்கான முக்கியமான ரீசன், உங்களில் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸான ஒருத்தர் தான் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணி இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு கடை இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே மார்னிங் டைம் வந்தீங்கன்னா ஆக்சுவல் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இட்லி, பூரி, பொங்கல், தோசை வெரைட்டி கூட வந்து வெஜிடபிள் குருமா, சாம்பார், தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி இதெல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷலாக வேர்கடலை சட்னி போட்டுக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஒரு அம்மாவும் பையனும் சேர்ந்து நல்ல ஒரு ஹோம் ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பண்ணதா சொல்கிறாங்க. நான் பேசும்போது அங்கே தான் வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா இருந்தால் ரெஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் பேர் ஏகேஸ் மணி, நேட்டிவ் பேஸ் தென்காசி பக்கம். இங்கே வந்து நாங்கள் வீட்டில் எங்கள் விருகம் பக்கத்தில் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். மார்னிங் 3:30 மணிலேருந்து செஞ்சு ஆரம்பித்து கொண்டு வந்து 7 மணி ஸ்டார்ட் பண்ணுறோம். கடை பேர் வந்து கிருத்திக்ஷா டிஃபன் சென்டர். பொண்ணோட பேரில் தான் வச்சிருக்கிறேன் நான். இங்கே அவுச்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்காட் ரோடு அவுச்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 8 months ஆகுது, அரௌண்டிங் 8 months ஆகுது. ஸ்மார்ட் 17 வந்து 1 year கம்ப்ளீட் ஆகுது. டைமிங் மார்னிங் 7 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்கும் சார். மார்னிங் சுட சுட இட்லி இருக்குது, பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, தோசை, கல் தோசை, நைஸ் தோசை, முட்டை தோசை இருக்குது. வெஜ்ஜு மட்டும் தான் பியூராக போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் முட்டை சில பேர் கேட்கறதுனால அந்த முட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டோம். மற்றபடி வேறு எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ சாம்பார் இருக்குது. சட்னி வந்து ஒரு நாளைக்கு கார சட்னி, டெய்லி தேங்காய் சட்னி, கார சட்னி கன்ஃபார்ம்டாக இருக்கும். வீக் டேஸில் மாறி மாறி ட்வைஸ் வரும். இப்போ அதே மாதிரி வடகரி போடுவோம். ஒரு நாளைக்கு வடகரி போடுவோம், கிழங்கு போடுவோம், குருமா போடுவோம். இந்த பூரிக்கு வந்து பூரி இடியாப்பத்துக்கு வந்து மாறி மாறி ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இப்போ மற்றபடி கார சட்னி வந்து தேங்காய் சட்னி போடுவோம், வேர்க்கடலை சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி போடுவோம், வெங்காய சட்னி போடுவோம். இது வந்து ரிப்பீட்டடாக வராமல் மாறி மாறி இந்த வீக் டேஸில் மூணு சட்னி, ஒரு நாளைக்கு 3 சட்னி வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு இது. ஆக்சுவலாக நம்ம வந்து நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நானும் சாப்பிட்டு எல்லா கடையிலையும் சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம இந்த ஃபீல்டு வந்திருக்கோம். நான் என்னோட இது வந்து நாங்கள் பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வர புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 8 மாதம் ஆகுது. கொஞ்சம் பப்ளிக் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெய்லி வாக்கபிள் கஸ்டமர்ஸ் தான், ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. வயசானவங்க வராங்க, லேடிஸும் வருவாங்க. டெய்லி ஒருத்தர் பார்சல் வாங்கிட்டு ஒரு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு டிஃபன் பூரி வாங்கிட்டு போவார். வேலை செய்கிறவங்க, கூலி தொழிலாளர்கள் எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய பேர் இட்லி தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். இட்லி பொங்கல் தான் மூவ் ஆகும். பூரி தோசை கேட்பாங்க. இருந்துன்னா அவைலபிளாக இருந்தால் டக்குன்னு போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே சுட புதுசாக அப்பப்போ தான் போட்டு கொடுப்போம். அன்னைக்கு ரெடி பண்ணிட்டு அப்பப்போ காலி ஆகிடும். தோசை, நைஸ் தோசை கேட்பாங்க, முட்டை தோசை நிறைய பேர் கேட்குறாங்க. பூரி பொங்கல் எல்லாமே அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வருவாங்க. அந்த நேரம் அது இருந்துமோ டக்குன்னு போட்டு கொடுத்துருவோம். மசாலா எல்லாமே வீட்டிலேயே ரெடி பண்ணுறது தான். எல்லாமே வீட்டு முறைப்பட்டு தான் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் பொடி தோசை, மசாலா தோசை, அப்புறமாட்டி பொடியிலே இன்னும் 2-3 வெரைட்டிஸ்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம். கருவேப்பிலை பொடி தோசை போடலான்ட்டு இருக்கோம், இட்லி பொடி தோசை. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்குது. இந்த தொழில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இது செஞ்சு நமக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது தவிர்த்து வேறு எந்த எண்ணெயும் பாமல் யூஸ் பண்ணால் எனக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அதனால் நல்ல ஃபுட்டாக கொடுக்கறதுனால அந்த எண்ணெய் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் குருமாவுக்கு வந்து நாங்கள் எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடுவோம். கேரட்டு, பீன்ஸு, நூக்கல் போடுவோம், பட்டாணி போடுவோம். இதெல்லாமே போடுவோம். அது வந்து ஒரு நாளைக்கு காரமாக வைக்கிற குருமா வைப்போம், எல்லோஷாக ஒரு குருமா வைப்போம், ஒயிட் குருமா வைப்போம். இந்த 2 வகையான குருமா மாறி மாறி வைப்போம். ஒரு நாளைக்கு சுண்டல் உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு குருமா வைப்போம், குருமா வச்சு கொடுப்போம். சாம்பாரில் வந்து பூசணிக்காய், சின்ன சாம்பார் வெங்காயம், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் பண்ணுறோம். அதுக்கு சாம்பார் பொடி தனியாக அரைச்சி பண்ணுறோம். அதுக்கு என்னவோ அந்த பொடி அரைச்சி தான் பண்ணுறோம். குவாலிட்டியாக கொடுக்கணும், பெரிய ஹோட்டலுக்கு நிகராக நம்ம டேஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா மக்கள் வந்து மீடியமான பட்ஜெட்டில் நல்லா திருப்தியாக சாப்பிடணும். நல்ல ஃபுட்டாக அவங்க வந்து வயிறு நோகாமல் கரெக்டாக இருக்கணும். அடுத்த வேலை கரெக்டாக பசிக்கணும் அடுத்த வேலைக்கு. அப்போ தான் அது அந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃபுட்டாக தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். இட்லி வந்து 10 ரூபா பண்ணுறோம், வடை 10 ரூபா பண்ணுறோம். ஸோ பொங்கல் 35 ரூபா, கிச்சடி 40 ரூபா, இடியாப்பம் 4 ஒரு பிளேட்டு வந்து 40 ரூபா பண்ணுறோம். ஆப்பம் வந்து 20 ரூபா ஆப்பம் பண்ணுறோம். முட்டை ஆப்பம் 35 ரூபா நான் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஆப்பம் இடியாப்பம் போடல. ஸோ மற்ற மாறி போட்டுட்ருக்கோம். கல் தோசை வந்து 2 கல் தோசை 30 ரூபா.
நைஸ் தோசை வந்து 30 ரூபா, முட்டை தோசை வந்து 50 ரூபா பண்ணுறோம். புதுசாக வர கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், ஏதோ கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அதை நிறைய குறைய நான் சரி பண்ணிக்கிறேன். புதுசாக வரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அவங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2 பீஸ் இட்லி, ஒரு மெதுவடை, அதுக்கப்புறம் ஒரு கரண்டி பொங்கல், ஒரு பீஸ் பூரி, மேலே அந்த பூரி கிழங்கு அந்த வெஜிடபிள்ஸோடு போட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜெனரலாக வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு பண்ணாமல் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு சூப்பர் மேட்ரு. கூடவே வந்து சாம்பார் அண்டு சட்னி, கார சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னி அண்ட் கார சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த பூரியிலேருந்து போயிடலாம். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்காப்புல அந்த வெஜிடபிள்ஸோட. பூரியுமே நல்ல ஒரு மீடியம் சைஸ் தான். 2 பூரி 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சாரி 35 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த வெஜிடபிள்ஸோட அள்ளி அந்த வெஜிடபிள் குருமாவோட அந்த பூரி சாப்பிட்றது அற்புதமாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது எல்லாமே போட்டு நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி பக்காவாக பண்ணிடுவாங்க. இந்த சாஃப்டான பூரி வித் இந்த வெஜிடபிள் குருமா காம்பினேஷன் பக்காவாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. பெருசாக எந்த ஒரு காரம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒரு சட்டிலான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீலு. பைட் போயிடும். இருக்காப்புல அந்த பூரி வித் வெஜிடபிள் குருமா காம்பினேஷன். திரும்ப நான் சொல்கிறேன், ஜெனரலாக பூரி வந்து சட்னியோடய டேஸ்ட் பண்ணுவேன். பட் அந்த குருமா வந்து அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் இருந்தது. அதுலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட வடை எப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் வடை தான். 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்குது. செம்ம கிறிஸ்பியாக இருக்காப்புல. மேலே உள்ள நல்ல ஒரு சாஃப்டாக லைட்டாக அந்த பச்சை மிளகா, ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. சட்னி வித் சாம்பாரோட டேஸ்ட் பண்ணலாம். வடி அவங்க போட்டு தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்பலாம் அந்த எப்படி சொல்கிறது, ரஃபாலாம் இல்லை. ஆறி போனாலுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பொங்கல் டேஸ்ட் பண்ணிடலாம். பொங்கலை வந்து ஒரு கரண்டி பொங்கல் போட சொல்லிட்டு அந்த குழி பண்ணி அதில் மேலே வந்து சாம்பார் வச்சு சொன்னேன். அது அப்படியே நல்லா ஊறி போயிருக்காப்புல. அப்படியே அந்த சென்டரில் அப்படியே உடச்சி விட்டு இந்த பச்சை மிளகா ஓர வச்சுட்டு அப்படியே அந்த சாம்பாரோட நல்லா பரட்டி. இதுவும் ரொம்ப குழஞ்சி இல்லை, லைட்டாக அந்த அரிசி வித் குழஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே எங்கள் வீட்டில் செய்கிற பொங்கல் தான். சேம் டேஸ்ட். செம்மையாக இருக்காப்புல. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிடலாம் சாம்பார். சாம்பார்லையுமே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ணுறாங்க. சட்னியோட டேஸ்ட் பண்ணிடலாம். சட்னி வாங்கிட்டு வந்துட்டேன். சாம்பாரும் அள்ளி ஊற்றிக்காது. பொங்கல் மட்டும் சட்னியில் மட்டும் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லாயிருக்கு. வேர்க்கடலை சட்னின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அந்த வேர்க்கடோட ஃப்ளேவர் ஜாஸ்தி தெரியல, லைட்டாக தான் தெரியுது. சட்னி ஓகே. பட் ஆனால் சாம்பார் செம்மையாக இருக்காப்புல. சாம்பார் வித் பொங்கல் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. பட் சட்னியில் மட்டும் அந்த வேர்க்கடலை ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் குறையுது. மற்றபடி ஓகே. நல்லா தளர அந்த பொங்கலை சாம்பாரில் பிரட்டி விட்டு அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சல்லுன்னு போயிடும். ஆஹா. நெக்ஸ்ட் அந்த இட்லி. ஃபஸ்ட்டு வந்து இங்கே சேல்ஸ் ஆகிறது என்னென்னா இட்லி தான். வரவங்களாம் இட்லி தான் டக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அதான் நான் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். சாம்பாரில் நல்லா உடச்சி விட்டு பரட்டி விட்டு லைட்டாக ரவையாக இருக்குது. நல்லாயிருக்கு. இட்லி ஆறி இருக்குது. பட் ஆனால் சூடாக இல்லை. அவங்க ஹாட் பாக்ஸில் ரெடியாக போட்டு வச்சுருக்காங்க. சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூடு மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன். மற்றபடி ஓகே, நல்லாயிருக்கு. அந்த பூரி மறக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. செம்மையாக இருந்தது பூரி. பார்க்குறதுக்கு நிறைய இடத்துல புஃப்னு போடுவாங்க. என்னடா நார்மலாக இருக்கே எப்படி இருக்குன்னு வச்சேன். பட் ஆனால் டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குது. இந்த புஃப்னு வந்தால் தான் பூரின்னு கிடையாது. எப்படி இருந்தாலும் பூரி குவாலிட்டியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக இருந்தது. பூரி வித் அந்த வெஜிடபிள் குருமா. நெக்ஸ்ட்டு பொங்கல். அதுக்கப்புறம் வடையும் செம்மையாக இருந்தது. 4th வந்து இட்லி. எனக்கு அது சூடு மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருந்தது. ஸோ மார்னிங் டைமில் யாரெல்லாம் இந்த சைட் ட்ராவல் பண்ணுறீங்களோ, நல்ல ஒரு ஹோம் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒரு வயிற்று கிடைக்காத ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும்.
ஸோ வேறு என்ன, இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.